நாட்களை கொடியேற்றி பல காரியங்களை செய்து ஆண்டவர் தந்த தேசத்துக்காக நன்றி சொல்லி அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் தேசத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? நிறைய காரியம் சொல்லுகிறது. அதுல ஒரு 2 வசனத்தை தேசத்தை குறித்து வாசித்து நாம் இந்த நாளை தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். உபாகமம் எழுதின புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்க கேட்போம். உபாகமம் எழுதின புஸ்தகம் 30. யோசேப்பு என்கிற அந்த பரிசுத்தமாய் வாழ்ந்த தேவ மனிதனை குறித்து, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த அந்த பேருக்கு பக்கத்துல உங்க பேர் போட்டுங்க. கர்த்தரால் யாருடைய தேசம்? நான் சொல்றது புரிஞ்சுதா உங்களுக்கு? அந்த வசனத்தை எல்லாம் எடுத்துங்க, அந்த பைபிள் வசனத்தை எல்லாம் எடுத்துங்க, பைபிள் வசனத்தை எல்லாம் எடுத்துங்க. என்ன, இப்போ ஒரு முறை வாசித்துருங்க, உங்களுக்கு புரியும். யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம். அப்ப உங்க பேரை என்ன பண்ணுங்க, முதல்ல போடுறீங்களா? ரைட், 1 2 3. ஐயோ, பல்ல எழுச்சிங்க இருக்கிறீங்களா? என்ன இது? நான் என்ன சொன்னேன்? உங்க பேரை முதல்ல யோசேப்புன்னு போடுது இல்ல, அங்க போட்டிருக்குல்ல, அதை உங்க பேரை போடுங்கன்ற. பைபிள்ல எழுதிடாதீங்க. நீ சொல்லும் போது சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள்ல எழுதினா மோசமாயிடும். அல்லேலூயா. ரைட். இந்த பக்கம் நிறைய சட்டம் வரலையே, மனசுக்குள்ளே படிச்சுக்கிறீங்களோ? ஆம்பளைங்க மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி சொல்லலாம். நல்லா ஜோர கை தட்டுங்க பார்க்கலாம் அவருக்கு. அதுதான் இங்க சொல்லப்படுது. யோசேப்பினுடைய தேசம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்போ அவர் என்ன, எந்த தேசத்துல இருந்தாரு? அவரு வளர்ந்தது எல்லாமே எகிப்து தேசம். ஆமே. அவர் போனது கானான் தேசம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. அது சொல்றாரு, எகிப்துல அடிமைப்பட்டிருக்கும் போது மோசே தீர்க்கதரிசி மூலமா மக்கள் எல்லாம் இருக்கும்போது சொல்றாரு, என் எலும்பை என்ன பண்ணுங்க, கொண்டு போங்க நீங்க போகும்போது அப்படின்றாரு. அல்லேலூயா. ஆமே. அந்த யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது, நீங்க அந்த சந்ததியை ஆசீர்வதிக்கும் போது இங்க சொல்ற வார்த்தை தான் இப்ப நீங்க கேட்டீங்க. என்ன கேட்டீங்க? யோசேப்பு குறித்து கர்த்தரால் அவன் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நம்மளால நம்ம தேசத்துக்கு உபத்திரம் வரக்கூடாது, ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. நீங்க உண்மையா, நீங்களும் நானும் உண்மையா ஜெபம் பண்ணனா நம்ம மூலமா நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் தேசத்துல வியாதி, இன்னும் பிரச்சனை, இன்னும் குடி, இன்னும் திருட்டு, இன்னும் கேவலமான காரியங்கள் தேசத்துல என்ன பண்ணிட்டு இருக்குது, நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்ம தேசம் சுதந்திரம் வாங்கிடுச்சு. நம்முடைய தேசத்துக்கு காந்தி தாத்தா அழகா என்ன பண்ணிட்டாரு, அவர் போராடி, மக்களோடு கூட போராடி செயல்பட்டு ஒரு விடுதலை வாங்கி கொடுத்துட்டாரு. ஆனா இன்னும் எப்படித்தான் இருக்குது, விடுதலை இல்லாம தான் இருக்குது நிறைய மக்களுடைய வாழ்க்கையில. ஆமென் சொல்லுங்களேன். அதை உண்மையான விடுதலை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம், இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துடைய வல்லமை. அந்த வல்லமையை, அந்த நாமத்தை இரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் நீங்களும் நானும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் பொழுது நம் மூலமாக நம்முடைய இந்தியா தேசத்தை ஆண்டவர் என்ன செய்கிறவராயிருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பரிசுத்தமாய் நீங்களும் நானும் வாழ்வோமானால் நம் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கிறவர்களாக ஜெபத்தை அதிகரிப்போமானால் நம் மூலமாய் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. வாசிங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க. 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 31:10. அவர்களுக்கு கட்டளையிட்டது என்னவென்றால், விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு 7ஆம் வருஷத்தின் முடிவிலே
கூடார பண்டிகையில் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் இஸ்ரவேலர் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் அவருடைய சந்நிதியாகிய ஆலயத்திலே தேவன் சமூகத்திலே தேவன் இருக்கிற இடத்திலே சேர்ந்து வந்திருக்கும் பொழுது இந்த நியாய பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய். அல்லேலூயா. விடுதலை பெறுவதற்காக, விடுதலை வருஷத்தை கடவுள் கொடுத்ததற்காக நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய வாக்கியத்தை நாம் எல்லாருக்கும் முன்பாக வாசித்து கட்டளைகள், பிரமாணங்கள், நியாயங்கள், உபதேசங்கள், ஆண்டவர் கடைபிடிக்க சொன்ன காரியங்களை வாசித்து அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியில் நமக்கு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அதுதான் அதே 11ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்க கேட்போம். உபாகமம் 11:20. இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இங்க என்ன சொல்லுகிறார்? ஆண்டவருடைய காரியத்துக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிந்தீங்க அப்படின்னா ஆசீர்வாதம். ஒரு மனுஷன் கீழ்ப்படிஞ்சா அந்த மனுஷனுக்கு ஆசீர்வாதம். ஒரு குடும்பம் கீழ்ப்படிந்தால் அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். ஒரு பட்டணம்